Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board new syllabus of class 10 chapter 3 algebra la exercise 3.19 la irukra first 4 questions solve panna porom. இந்த exercise start பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான sums எல்லாமே இந்த exerciseல இருக்கு. எல்லாமே basics தான். இந்த 4 sums உனக்கு புரிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய important sums எல்லாமே உனக்கு புரியும். So வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. Let's start the class. இப்போ first question பாருப்பா. Find the order of product matrix AB if இந்த டேபிளில் காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு இந்த 3.19 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸில் நான் ஒரு சம்மம் போடும்பொழுதும் அந்த கான்செப்டோடு டீச் பண்ணிவிடுவேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. இது வரைக்கும் உனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு மல்டிபிகேஷன் எப்படி பண்ணுறது தெரியல சார், இந்த எக்ஸசைஸ் நான் பார்க்கலாமா அப்படின்னா எஸ், தாராளமாக நீ பார்க்கலாம். ஓகேவா? என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நீ டேரெக்டாக அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தா கூட உனக்கு புரிகிற மாதிரி தான் நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு தான் நான் சம்ஸ் வந்து எடுத்திருப்பேன். சரியா? இப்போது அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் இருக்குது, ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து எப்போ ஆட் பண்ணலாம் எப்போ சப்ட்ராக்ட் பண்ணலான்னா அதோடைய ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும் பொழுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து உனக்கு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குது, இன்னொரு மேட்ரிக்ஸும் 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குன்னா நம்மளால் அடிஷனும் பண்ண முடியும் சப்ட்ராக்ஷனும் பண்ண முடியும். புரியுதா? ஆனால் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும், அதாவது எப்போ வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் சேமாக இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வந்து 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது, இன்னொன்று வந்து 3/4 மேட்ரிக்ஸாக இருக்குன்னா இந்த மிடில் இருக்கிற இது ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள்னு அர்த்தம். புரியுதா? யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தி ஃபஸ்ட் ஒன் அண்ட் த லாஸ்ட் ஒன். நீ ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டுடைய காலம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். அப்படி இருந்ததுன்னா we can multiply the given matrices. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உனக்கு வரக்கூடிய ஆன்சர் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஆர்டரில் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும், 2/4 இருக்கும். புரியுதா? நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கோ அந்த மேட்ரிக்ஸில் தான் உன்னுடைய ஆன்சர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதாப்பா? அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலமோ செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோ, அதாவது இந்த நடுவில் இருக்கிற ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நீ உன்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆன்சர் மேட்ரிக்ஸுடைய என்னது இது ஆர்டர் வந்து உனக்கு இப்படி இருக்கும், 2/4 அப்படின்னு வரும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு ஓனாக தரேன். இப்போ வந்து ஒன்று வந்து உனக்கு இப்படி இருக்குது, 4x2 இருக்குது, இன்னொன்று 2x3 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 4/3, அதாவது 4/3 இருக்கும்னு அர்த்தம். புரியுதாப்பா? ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட் ரோமனில் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ரோமனில் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் வரிசைகள், அதாவது ஏவுடைய ஆர்டர் கொடுத்துட்டாங்க, பிஏவுடைய ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இதோடைய ஏபி ப்ராடக்ட், ஏபி தானே ப்ராடக்ட்டு. ஸோ ஏபியுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், இந்த மிடில் இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன வருதோ அதுதான் வந்து உன்னுடைய ஆர்டர். சரியா? அதாவது ப்ராடக்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணது அப்புறமா வரக்கூடிய மேட்ரிக்ஸுடைய ஆர்டர்னு அர்த்தம். சரி, நான் 1/1 இப்போ போடுறேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஏபின்னு கூட போட்டுக்கோ, ஆர்டர் ஆஃப் ஏபி ஃபஸ்ட் கொஸ்டின். அப்போ என்ன எழுதணும், இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இருக்குது, அப்போ ரிமைனிங் என்ன உனக்கு 3x3. புரியுதா? இது மேலே கீழே கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்படி எழுதி காட்டினல உனக்கு, நான் உனக்கு இப்படி எழுதி காட்டினேன். இதே கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன வரும் உனக்கு, ஆன்சர் வந்து 3x3 வரும். அதேமாதிரி செகண்ட் என்ன வரும், இங்கேயும் 3 இருக்கா, அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் உனக்கு 4x2 மேட்ரிக்ஸில் வரும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து நீயே ட்ரை பண்ணுறியா? சிம்பிள் தானே இது. நீ ஜஸ்ட் அப்படியே வீடியோஸ் மட்டும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணு. தேர்ட் ஆன்சர் என்னப்பா வரும், இந்த 2 போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது 4x2, இங்கே 5 போயிடும், 4x1, இங்கே 1 போயிடும், ரிமைனிங் 1x3. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டர் இருக்கிற மேட்ரிக்ஸஸை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் இது. புரியுதா? இது வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சம்ஸ் போடும்போது புரிஞ்சுப்பேன். இப்போதைக்கு வந்து நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ரிமைனிங் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து உனக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ.
ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஐடியா கிடச்சிதா? அட்லீஸ்ட் நான் சொல்ல வந்ததில் உனக்கு 50% புரிஞ்சிச்சு அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், யூ கேன் கண்டினியூ வித் த செகண்ட் கொஸ்டின். நீ வந்து இதை அப்ளிகேஷனாக, அதாவது சம்மாக போடும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈவன் பெட்டர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருப்பா. A is of order P cross Q, B is of order Q cross R, then what is the order of AB and BA? போன கொஸ்டின் தான். போன கொஸ்டினில் வந்து உனக்கு நம்பர் கொடுத்துட்டுதாங்க, இந்த கொஸ்டின் வந்து உனக்கு வேரியபிளில் கொடுத்துட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் வந்து P cross Qவில் இருக்குது, Bன்ற மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் வந்து Q cross Rன்னு இருக்குது. சரியா? இப்போது ஆர்டர் ஆஃப் ஏபி, ஏபியின் வரிசை அப்படின்னு எழுதிக்கோ. ஆர்டர் ஆஃப் ஏபி அப்படின்னா என்னது? ஏவும் பிஏ நீ மல்டிப்ளை பண்ணுற. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணு. அதுக்கு எப்படி செக் பண்ணணும்? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னேன். ஆமாம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கேயும் கியூ தான் இருக்குது, இங்கேயும் கியூ தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்? இது ரெண்டு தானே வரும், பிஆரில் தான் வரும். ஸோ பிஆர், அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் வந்து பி கிராஸ் ஆர்னு வரும். ஸோ இது வந்து ஏபி முடிஞ்சிருச்சு. அடுத்து பிஏ கேட்குறாங்க. ஸோ பிஏன்னா என்ன? நீ ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோ, அதாவது Q கிராஸ் ஆரில் இருக்குது. அடுத்து ஏவை எழுது, P கிராஸ் Qவில் இருக்குது. சரியா? இப்போது ஆர்டர் ஆஃப் பிஏ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இதுவும் ஈக்குவலாக தானே இருக்கணும், அப்படி தானே? இங்கே ஆர் இருக்குது, இங்கே Q இருக்குது. இங்கே ஆர், இங்கே Q இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் தான் நீ மல்டிப்ளையே பண்ண முடியும். அப்போது இந்த கேஸில் வந்து உனக்கு மல்டிப்ளிகேஷனே பாசிபிள் கிடையாது. சொல்கிறது புரியுதா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான்ப்பா உன்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஈக்குவலாக இல்லைனா உன்னால் மல்டிப்ளை பண்ண முடியாது. சம்ஸ் போடும்போது அது உனக்கு கிளியராக புரிஞ்சுக்கும். சரியா? உனக்கு ஈஸியாக புரியும். அப்போ சம்ஸ் போடும்போது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் காலமோ செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த கேஸில் மல்டிப்ளிகேஷன் வந்து நாட் பாசிபிள். அவ்வளோதான். சரியா? நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டுக்கோ, தமிழில் உங்கள் தமிழ் நீ ஆன்சர்ஸ் எழுதிக்கோ. சரியா? வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு என்ன வேணால் எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒன் சென்டென்ஸ் தான். சரி, இந்த கொஸ்டின் வந்து ஒன்லி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான்ப்பா. எக்ஸாம்பிள்லாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஒரு கொஸ்டின் வந்து எப்படி புரிஞ்சுக்கிற, எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து மல்டிப்ளிகேஷன் பாசிபிள், எந்தெந்த சுச்சுவேஷனில் மல்டிப்ளிகேஷன் நாட் பாசிபிள் அப்படின்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. சரியா? எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸை. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது ஒன்று புரிஞ்சிச்சு இல்லை? ஏபிக்கு ஏன் பாசிபிள், பிஏக்கு ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? ஓகே, ஃபைன். நவ் லெட் அஸ் மூவ் டு தேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3 பாரு. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதுவுமே வந்து உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அசஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். சரியா? ஸோ எந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்றது தான். இப்போது ஏ ஹேஸ் ஏ ரோஸ் A+3 காலம்ஸ். அதாவது ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஏ ரோஸ் இருக்குது, A+3 காலம்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பி என்ற மேட்ரிக்ஸ் வந்து பி ரோஸும் 17 - B காலம்ஸும் இருக்குன்றாங்க. அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட், அதாவது ஏபியும் ப்ராடக்ட் வந்து பாசிபிள், பிஏ உடைய ப்ராடக்ட்டும் பாசிபிள் அப்படின்னா ஏ அண்ட் பி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் கவனி நல்லா. ஏ உடைய ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? A cross A+3. புரியுதா? ஏன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், A+3ன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் உடைய ரோஸ் வந்து பி, காலம்ஸ் வந்து 17 - B. இது புரிஞ்சிச்சா? இப்போ நல்லா கவனி, என்ன கொடுத்துருக்காங்க? சின்ஸ் ஏபி இஸ் பாசிபிள். கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அப்படி தானே? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி அண்ட் பிஏ ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாசிபிள் அப்படின்றாங்க. இப்போ ஏபி பாசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம், அப்படி தானே? ஃபஸ்ட்டு ஆர்டருடைய காலமும் செகண்ட் ஆர்டருடைய ரோவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ எப்படி எழுதலாம்னா A+3 = B. புரியுதா? அதாவது அவங்களே கொஸ்டினில் ஏவும் பியும் ப்ராடக்ட் பாசிபிள்னு கொடுத்ததால இது ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம். அதனால் எப்படி எழுதுறேன்? A+3 = Bன்னு எழுதுகிறேன். இதில் என்ன பண்ணுறான்? நீ வேரியபிள் ஒரே பக்கமாக கொண்டு வா. இந்த பியை இந்த பக்கம் தள்ளிட்டு 3 இந்த பக்கம் மூவ் பண்ணிவிடு. அப்போ என்ன வரும்? இந்த B இங்கே வந்தால் -B ஆகிடும், 3 அங்கே போனால் -3 ஆகிடும். யூ ஜஸ்ட் டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1. இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்? கொஸ்டின் நல்லா பாரு. பிஏவும் பாசிபிள். பிஏனா என்னது? இதை நீ திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் பாசிபிள். அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா பிஏ இந்த பக்கம் போட்டுரு. பியுடைய ஆர்டர் என்ன? B cross 17 - B. ஏ உடைய ஆர்டர் என்ன? A cross A+3. எப்பா நீ வந்து ரோவும் காலம் மாற்றிடாத, ஆர்டரை நீ மாற்றாத,
ஜஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் தான் நான் மாற்றுறேன். ஏவை பி கூட மல்டிப்ளை பண்ணாலும் பிஏ ஏ கூட மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு பாசிபிள்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை அப்படியே கண்டினியூ பண்ணு. சின்ஸ் பிஏ இஸ் பாசிபிள் இல்லை எக்ஸிஸ்ட், அவங்க என்ன தமிழில் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தமிழ் நீங்கள் எழுதிக்கோ. இப்போது பிஏவும் பாசிபிள் தானே, அப்போ என்ன அர்த்தம், இதுவும் இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ எப்படி எழுதலாம் இதை, 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே பண்ண மாதிரி வேரியபிள் இந்த பக்கம் கொண்டு வா, ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், இல்லைனா ஒன்று பண்ணு பிஏ அந்த பக்கம் கொண்டு போய்டு. அப்போ என்ன வரும் உனக்கு, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17 கிடைக்கும். யூ ஜஸ்ட் டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 2பா. புரியுதா? இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை மாற்றுறது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் பியை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தால் உனக்கு ப்ளஸ் பியாக மாறிடும். அப்போ என்ன வரும், 17 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு வரும். அதை நான் திருப்பி எழுதியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17 அப்படின்னு. இப்போது இது ரெண்டுமே வந்து உனக்கு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணால் ஏ உடைய வேல்யூ பி உடைய வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3. செகண்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, ஈக்குவேஷன் 1 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பிஎம் ப்ளஸ் பிஎம் கேன்சல் ஆகிடும். ஏ ப்ளஸ் ஏ 2a ஈக்குவல் டு 17 - 3 14 கிடைக்கும். 2a ஈக்குவல் டு 14னா a ஈக்குவல் டு 14/2, இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 7 வரும். ஸோ a உடைய வேல்யூ 7. இதை எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே இல்லை செகண்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டால் உனக்கு b உடைய வேல்யூ கிடச்சிரும். நம்ம ஆல்ரெடி நம்பர் சரியாக சால்வ் பண்ணியிருக்கோம்ல, போன எக்ஸசைஸில் நம்ம x y எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் வந்ததுக்கப்புறமா அதை நீ வந்து என்ன ஒன்றா பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூ கிடைக்கிறதுக்கு. ஸோ a உடைய வேல்யூ 7னா நான் இப்போ இதில் போடுறேன், a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17, அதாவது ஈக்குவேஷன் 2. இதில் a உடைய வேல்யூ 7 சப்ஸ்டிட் பண்ணு. 7 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. 7 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 17 வரும், 10 தானே. ஸோ அது எப்படி எழுதுவேன், எழுதும்போது 17 - 7 போடுவேன். ஸோ 10 வரும். ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து a வேல்யூ 7, b வேல்யூ 10. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சது. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து அவங்க வேரியபிள் இன்வால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்தராக முக்கியமான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபியோ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் பிஏஓ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னு கொடுத்ததால் என்னால் வந்து இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எழுத முடிஞ்சுது. அந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நான் வந்து சால்வ் பண்ணி ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து 3.19 பார்த்தோன்னா உனக்கு நிறைய சம்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இதில் நிறைய சம்ஸ், அதாவது 5க்கு மேலே பார்த்தோன்னா 5, 6, 7, 8 அப் டு 11 வரைக்குமே எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற கொஸ்டின் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டீச்சர்ஸ் நினச்சாங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து உள்ளே இறக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அது தகுந்த மாதிரி நீ பார்த்துக்கோ. இதையும் படித்து வச்சுக்கோ. சரியா? ரிமைனிங் சம்ஸும் இம்பார்ட்டண்ட் தான், பட் இதையுமே நீ வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருப்பா. வெரிஃபை கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஏபி ஈக்குவல் டு பிஏ, அதாவது ஏவும் பிஏ மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இது வரைக்கும் உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியலன்னா கூட நோ ப்ராப்ளம். ஆக்சுவல் இந்த எக்ஸசைஸ் உடைய ரியல் கேம் வந்து இந்த 4th சம்மில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். இங்கேருந்து தான் நீ வந்து என்ன பண்ண போகிற, சம்ஸ்ன்னு பார்த்தா ஆக்சுவலாக நீ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிற. உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியாது அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நீ நல்லா கவனி. 4th கொஸ்டின் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மல்டிப்ளை ஓரியன்டாக தான் வரும். ஸோ உனக்கு இது புரிஞ்சிச்சுன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸை நீயே கூட ட்ரை பண்ணலாம். அதனால் இந்த 4th கொஸ்டின் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லித்தர போகிறேன். சரியா? உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீ ஜஸ்ட் வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கூட வச்சு பார்த்துக்கோ. இட் இஸ் யுவர் சாய்ஸ், பட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆர்டருடைய மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் எழுதிட்டு நீ செக் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பாசிபிளான்னு செக் பண்ணணும். அது நான் எப்படின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதோடைய மேட்ரிக்ஸ் என்ன, 2x2வா? இதோடைய மேட்ரிக்ஸும் 2x2 தான். இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். எனக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி வரும், இங்கே ஃபஸ்ட்டு என்ன 2 இருக்கா, லாஸ்ட் 2 இருக்குது. ஸோ வரக்கூடிய ஆன்சருமே எனக்கு 2x2 தான் வரும், 2/2 மேட்ரிக்ஸில் தான் வரும். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஏவும் பிஏ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நல்லா கவனி. ஏபி ஈக்குவல் டு ரெண்டு மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோ, 2, 5, 4, 3 இன்ட்டு 1 - 3, 2, 5. சரியா? இப்போது நல்லா கவனிப்பா, வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இது தான். ஸோ நீ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆட் சப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்தந்த பொசிஷனில் இருக்கிறது அப்படியே நீ ஆட் பண்ண, மல்டிப்ளை பண்ண, சப்ட்ராக்ட் பண்ண.
பட் மல்டிப்ளையை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி இருக்கிற ரோவுடைய எலமெண்ட்ஸை இங்கே இருக்கிற காலமுடைய எலமெண்ட்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். சரியா? எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே ஏரோ மார்க் போகிறேன், நல்லா கவனி. இல்லை அண்டர்லைன் பண்ணுறேன் பார். 2 1s are, சரியா? 2 1s are 2. இல்லை நான் மல்டிப்ளை பண்ணட்டுமா இல்லை அப்படியே எழுதிட்டுமா? நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 1s are 2. அதுக்கப்புறம் 5 2s are 10. என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? இதை வந்து அப்படியே இதால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். அதாவது சிம்பிள்ஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் மைனஸ் இருந்தால் நீ மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. அதை இங்கே ஃபஸ்ட்டில் 1 கூடவும், இங்கே செகண்டில் இருக்கிறத இங்கே செகண்டில் எந்த டைரெக்ஷன் நல்லா பார்த்துக்கோ. இங்கே ரோவை இங்கே காலமால் பண்ணுறேன். அதனால தான் இந்த தனியாக இங்கே வரைஞ்சிருக்கேன் பார். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டையும் பண்ணணும், இங்கே இருக்கிற செகண்டையும் பண்ணணும். இதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ தான் உன்னால் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ரீசன் அதுதான். புரிஞ்சுதா? ஸோ 2 1s are 2, 5 2s are 10. இது வந்து உனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன். A11 நம்பர்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ அதே மாதிரி அடுத்து பாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதை இந்த பக்கம் பண்ணணும். புரியுதா? ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் காலம் கூட பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 3s are -6, ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்து 5 5s are 25. புரிஞ்சுதாப்பா? சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டில் பண்ணிட்டேன். அடுத்து செகண்டில் பண்ணுறேன். ஓகே, அதாவது இது கூட பண்ணியிருக்கேன் செகண்டில் பண்ணும்போது. சரியா? ஸோ ஆல்வேஸ் உனக்கு இந்த ரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ரோவையும் ஒரு காலமையும் நீ வந்து மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனாவது எலமெண்ட்ஸ் நீ கரெக்டாக. இப்போ 3னா 3 3 பண்ணணும், 2னா 2 2 அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். சரியா? இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரோ வச்சு இந்த 2 காலம்ஸை பண்ணல, அதே மாதிரி செகண்ட் ரோ வச்சும் அதே மாதிரி அந்த 2 காலம்ஸையும் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாரு. இப்போது இங்கே என்ன இருக்குது? அடுத்து 4 1 இருக்கா? அண்டர்லைன் பண்ணுற பாரு. 4 1. ஸோ 4 1s are 4. அடுத்து 3 2 இருக்குது. ஸோ 3 2s are 6. பாசிட்டிவ்ன்றதால் அப்படியே போட்டுக்கோ. அடுத்து 4 3s are -12, 3 5s are 15. இப்படி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எப்போவுமே ஒரு ரோ ஒரு காலம் தான் நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுதா? இல்லை புரியலன்னா இந்த பார்ட்டு, அதாவது நான் இங்கே ஸ்டார்ட் பண்ண பற்றி அந்த மல்டிப்ளிகேஷன், அதை மட்டும் தயவு செஞ்சு இந்த முறை பார்த்துட்டு வா, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. சரியா? இப்போது சேம் சிம்பிள்னா ஆடு, டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா சப்ட்ராக்ட், அது சேம் இண்டிஜர் ரூல் தான். ஸோ 2 + 10 12 போடுவேன். 25 - 16 19 வரும். 4 + 6 10, 15 - 12 3. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோ. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஏபி தான். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? பிஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணையோ அதே தான் அங்கேயுமே பண்ண போகிறேன். ஸோ பிஏவை வந்து தனியாக எழுதிக்கோ. பி எழுதிட்டு அப்புறம் ஏ எழுது. பிஏ. ஸோ பியுடைய மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுது. 1 -3 2 5 இன்ட்டு ஏவுடைய மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட் எழுதிக்கோ. 2 5 4 3. இப்போ போகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஒப்பீனியன் சொல்லி பார்ப்போம். இந்த சம்மில் இது ஈக்குவலாக வருமா வராதா அப்படின்ட்டு. வருன்றியா வராதுன்றியா? சில பேர் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க, சில பேர் வராதுன்னு சொல்லுவீங்க. ஒரே ஒரு எலமெண்ட் தப்பாக வந்தால் கூட உனக்கு வராதுன்னு தான் அர்த்தம். அப்படி தானே? இப்போ நீ ஃபஸ்ட்டு நம்பரே செக் பண்ண. ஃபஸ்ட்டில் என்ன மல்டிப்ளை பண்ணோம்? எதே மல்டிப்ளை பண்ணோம்? 1ம் 2ம் பண்ணணுமா? 1 2s are 2, 3 4s are 12. அப்படி தானே? டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இது. -3 அதனால் -12 போட்டிருக்கேன். மைனஸ் எப்படி சார் வந்ததுன்னு கேட்காத. 1 2s are 2ன்றது பாசிட்டிவ், 3 4s are 12ன்றது -12. இப்போ இங்கே நம்பர் என்ன வரும்? 2 - 12 -10 வருமா? ஆனால் இங்கே பாரு, உனக்கு 12 தான் இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ இப்போவே தெரிஞ்சிச்சு நமக்கு இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக வரல அப்படின்றது. இப்போ ரிமைனிங் கண்டினியூ பண்ணி அடுத்து 1 5s are 5, 3 3s are 9. இப்போ ஃபஸ்ட்டு ரோ இந்த ரெண்டு காலமுக்கும் முடிஞ்சாச்சு. அடுத்து செகண்ட் ரோ 2 2s are 4, 5 4s are 20. அடுத்து 2 5s are 10, 5 3s are 15. ஜஸ்ட் ஒரு 2 3 சம்ஸ் நீ போட்டுட்டேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் எதை கூட மல்டிப்ளை பண்ணுற அப்படின்ட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ரோவை வந்து ஒரு காலம் கூட நீ மல்டிப்ளை பண்ணுற, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 2 - 12 -10 வரும், 5 - 9 -4 வரும், இது 24 வரும், இது 25 வரும். இப்போ இது ஈக்குவேஷன் 2பா. ஸோ 1 is not equal to 2. Hence AB not equal to BA. அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஆடு சப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம A + B B + A ஈக்குவலாக இருந்தது.
புரியுதா? பட் சப்ட்ராக்ஷனில் மேக்ஸிமம் வரல. ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ தான் வருது. புரியுதா? எல்லா எலமெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இங்கே 4 இருந்தால் இந்த 4மே இங்கே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் கூட உனக்கு அது நாட் ஈக்குவல் தான். பட் இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உனக்கு ராங்காக தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சுதா? 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் 4th கொஸ்டின் சில்ட்ரன். ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த பிகினிங், ரிமைனிங் வர சம்ஸ், அடுத்து வர எல்லா சம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதே டைமில் ஈஸியான சம்மும் கூட. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல் by recommending our channel to your classmates. Thank you so much for watching. We'll continue the remaining